லியோ டால்ஸ்டாயை பின்பற்றி மை கன்ஃபெஷன் என்ற ஆட்டோபயோகிராஃபி முழுக்க முழுக்க தன் வாழ்நாளில் கில்ட்டி கான்சியஸாகவே இருக்கக்கூடிய ஒரு நூலை எழுதிய உன்னதமான மனிதர். நம்பர் 2 1909 மிண்டோ மார்லி சீர்திருத்தம், 1919 மாண்டேகி சென்ஸ்போர்ட். இது நடந்த போதே இந்தியா சுதந்திரம் அடைந்திருக்க வேண்டும் என மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறேன். இந்தியாவின் மாபெரும் தலைவர் கோகலே அவர்களை சந்தித்து இந்தியா முழுவதும் போய் சுற்றுப்பயணம் செய்து இந்திய மக்களோடு மக்களாக பழகி பின் அரசியலுக்கு வாயின கோகலே சொன்ன வார்த்தையை கேட்டு தன் கோர்ட்டு கவுன் எல்லாத்தையும் லண்டன் படித்த ஆடைகளை எல்லாம் கலைந்து விட்டு மதுரைக்கு வந்து மதுரையில் இருக்கும் விவசாயிகளின் உடையை 9 நாளில் உடுப்பது 2 என வேட்டி சட்டைக்கு மாறியவர். 2வது, எப்படி வர்ணாசிரமம் இப்போ எப்படி ஒரு ஆஃபீஸில் வந்து ஓஏ கிளர்க்கு மேனேஜர் எம்டின்னு ஒரு ஹைரார்கி படிநிலைகள் இருக்கோ அதை போல தான் வர்ணாசிரமும் ஒரு படிநிலையை தானே தவிர குலத்தால் உயர்வு தாழ்வு கிடையாது என அம்பேத்கரிடம் வலியுறுத்திய பெருமகன். 3வது வந்து எத்தனையோ இடதுசாரி சிந்தனைகள் இருந்தாலும் முதல்ல லண்டனில் இருந்து தென்னாப்பிரிக்காவுக்கு பாடுபட்டு இந்தியாவுக்கு வந்த மகாத்மா காந்தி முதல் செய்த மிகப்பெரிய விஷயம் மும்பை பஞ்சாலை தொழிலாளர்களுக்காக அந்த மில்லுக்கு முன்னாடி சத்தியாகிரகம் உண்ணாநிலை போராட்டம் இருந்தார். இந்தியா எப்பயுமே வந்து ஒரு சாத்வீகமானது. அதை விட முக்கியமான ஒரு விஷயம், இந்திய துணைக்கண்டம் ஒருங்கிணைந்ததாக இருக்கணும். இப்போ இருக்க பாகிஸ்தான், பங்களாதேஷ், திபெத்து, இப்போ இருக்க நம்மளோட தமிழ்நாடு, இலங்கை உட்பட ஒருங்கிணைந்த இந்தியா என கருதியவர், நம்பியவர். நானும் அப்படி நம்புகிறேன். ஒருங்கிணைந்த இந்திய துணைக்கண்டம் சிதறண்டு போவதை ஒருபோதும் நினைக்காதவர். அதை விட முக்கியமானது, நாங்கள் சார்ந்து இருக்கிற சமயத்தை பொறுத்த வரைக்கும் நீத்தாறு வழிபாடு. இயற்கையாக ஒருவர் மரணம் அடைந்தால் என்றால் அவர்களை நாங்கள் நடுகல்லாக வழிபடுவது வழக்கம். ஆனால் விபத்து அல்லது போன்ற செயற்கை மரணங்கள், துர்மரணங்கள் ஏற்பட்டால் அந்த ஆன்மா சாந்தி அடையாது என்பது என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய சமய நம்பிக்கை. அந்த விதத்திலே இந்த நாள் ஜனவரி 30 ஒரு துர்மரணம். அந்த ஆன்மா சாந்திக்கு அவர் குடும்பத்து பிள்ளைகள் சங்கல்பம் செய்வார்களோ இல்லையோ, ஒட்டுமொத்த இந்திய துணைக்கண்டம், இப்போதைய பாகிஸ்தான், இப்போதைய பங்களாதேஷ், இப்போதைய ஸ்ரீலங்கா, இப்போதைய திபெத் உள்ளிட்ட அனைத்து ஒருங்கிணைந்த இந்திய துணைக்கண்டமும் கண்ணீரால் ஆன்ம சாந்திக்கு பிரார்த்தனை செய்ய வேண்டிய ஒரு உன்னதமான இந்திய துணைக்கண்டத்தின், ஒருங்கிணைந்த இந்திய துணைக்கண்டத்தின் பெருமகன் மகாத்மா காந்தி நினைவு நாள், அமரத்துவ நாள். Feel is that's the health. Go over truly your own. Thank you.